10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 3வது பாடம் இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.1 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல் 6 மடங்காகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை காண்க வருடங்களில். அதாவது ஒரு அப்பாவோட வயசு மகனோட வயசை போல் 6 மடங்கு அதிகம். சரியா? 6 வருஷத்துக்கு பிறகு அப்பாவோட வயசு மகனோட வயசு போல் 4 மடங்கு அதிகம். அப்படின்னா தந்தை மகன் 2 பேரோட இப்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. தந்தையின் தற்போதைய வயதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? எக்ஸ் ஆண்டுகள்னு எடுத்துக்கணும். சரியா? தந்தையின் தற்போதைய வயது எக்ஸ் ஆண்டுகள் என்க. மகனின் தற்போதைய வயதை ஒய் ஆண்டுகள்னு எடுத்துக்கணும். சரியாப்பா? அப்போ மகனின் தற்போதைய வயது ஒய் ஆண்டுகள் என்க. இதை நம்ம கன்சிடர் தான் பண்ணிக்கிறோம். சரியா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்படின்னா எக்ஸு 6ஒய்க்கு சமமாக இருக்கும். சரியா? இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து 6 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 6 ஒய் ப்ளஸ் 6ன்னு இருக்கும். அப்படி தானப்பா? 6 வருஷத்துக்கு பிறகு தந்தையோட வயது மகனோட வயதை போல் 4 மடங்கு. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 6 இந்த சைடு ஒய் ப்ளஸ் 6. அப்போ தந்தையோட வயது மகனோட வயதை போல் 4 மடங்கு. மடங்குனா என்னப்பா செய்யணும்? பெருக்கல்ல போடணும். 4 × ஒய் ப்ளஸ் 6. இப்போ எப்படி வரும்? எக்ஸ் ப்ளஸ் 6 4 × ஒய் ப்ளஸ் 6. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படியே எழுதிக்கணும். இந்த 4ஆல் ப்ராக்கெட்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியா? 4y ப்ளஸ் 4 × 6 24. சரியா? 4y ப்ளஸ் 24. இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? சமன்பாடு 1 எக்ஸ் = 6yங்கிறத சமன்பாடு 2ல் பிரதியிடணும். எங்கே பிரதியிடணும்? எக்ஸுங்கிற இடத்துல பிரதியிடணும். பிரதியிடுவோமா? 6y ப்ளஸ் 6 4y ப்ளஸ் 24. இப்போது ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு நம்பரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். இங்கே ப்ளஸ் 4y ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா மைனஸ் 4yன்னு மாறும். அதே மாதிரி ப்ளஸ் 6 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா -6ன்னு மாறும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 6y மைனஸ் 4y 24 மைனஸ் 6. 6yலேருந்து 4y போச்சுன்னா 2y கிடைக்கும். சரியாப்பா? 24லேருந்து 6 போச்சுன்னா 18 கிடைக்கும். அப்போ 2y 18. நமக்கு என்ன தேவைன்னா y மட்டும்தான் தேவை. அப்போ பெருக்கல்ல இருக்க 2 ஆப்போசிட் சைடுக்கு போச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும். y 18/2 அடித்து கொடுத்தோன்னா 4 2 9 2 18. அப்போ y 9. சரியாப்பா? இப்போது y 9ங்கிறத சமன்பாடு 1ல் பிரதியிடணும். சமன்பாடு 1 என்னப்பா? x 6y. இதில் ஒய்ங்கிற இடத்துல 9ன்னு பிரதியிடணும். அப்போ எக்ஸ் 6 × 9. 6 × 9னா என்ன கிடைக்கும்? 54. எக்ஸ் 54ன்னு கிடைக்குது. கணக்கில் தந்தை மகன் வயதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தந்தையோட வயதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். மகனோட வயதை என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ தேர்ஃபோர் தந்தையின் தற்போதைய வயது எக்ஸு என்ன வரும்? 54 ஆண்டுகள். மகனின் தற்போதைய வயது ஒய்யே 9 ஆண்டுகள். கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.